ஆஹா, என்ன நடக்குதுங்க? புருஷன மாமியாரும் சேர்ந்து இப்படி சுபத்ராக்காவை நடு ரோட்ல அடிச்சு போட்டிருக்கீங்களே. கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சீங்களோ? என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம் இது? எல்லா வீட்லயும் மாமியார் மருமகளுக்கும் சண்டை வரதான் செய்யும். அதுக்குன்னு இப்படி நடு ரோட்ல அடிச்சு தூக்கி போடுவீங்களோ? கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சீங்களோ? வாடி அம்மா ராசாத்தி, அநியாயத்தை தட்டி கேக்குறவளே, எங்க போன இவ்வளவு நேரம்? நான் ஒண்ணு ராசாத்தி இல்ல, மேனகா. சரிட்டி அம்மா, மேனா மினிக்கு மேனகா. இப்படி சுபத்ராக்காவை நீங்க ரெண்டோரும் சேர்ந்து நடு ரோட்ல நடு ராத்திரியா அடிச்சு போட்டிருக்கீங்களே, அவங்களுக்கு எதிராக நான் குரல் கொடுக்க தான் செய்வேன். நீ குரல கொடு, இல்லாட்டா குறவளைய கொடு, எனக்கு என்ன டீ? என்னது எனக்கு என்ன டீனா? ஆமா டீ, விளக்கென்ன? என்ன அடிச்சு போட்டீங்களா? அடிச்சு போட்டீங்களாண்ணா? என் மருமவா கொஞ்ச நஞ்ச நல்லவளாதான் இருந்தா. இப்படி ஊரை ஏமாத்துற அளவுக்கு அவ புத்தி கட்டு போறதுக்கு காரணமே நீ தானடி. நானா? ஆமா, நீ தானடி. நீ தானடி ஒரு நேரம் வீட்ல இருக்க முடியாம மாமியா வீட்ல கடக்க முடியாம இவ கூட வந்து சுத்திட்டே இருப்ப. நீ உன் மாமியா வீட்ல எல்லாரும் பத்தி குத்தம் கூட சொல்லிட்டு இருப்பல்ல, அதே போல இவளையும் ஆக்கி போட்டடி நீ. ஒழுங்கா உனக்கு மாமியா வீட்ல இருக்க துப்பு இல்ல. இங்க அம்மா வீட்ல வந்து கடந்துட்டு ஊரு ஃபுல்லா அநியாயம் பண்ணிட்டு கிடைக்கேட்டி. கையை எடுங்க பாட்டியோ. நான் உனக்கு பாட்டியாடி, கூறு கட்டுவ. பாட்டியோ, என்னைய மிதிச்சு தள்ளி போட்டீங்க. ரெண்டோரும் சேர்ந்து உருப்படமா போயிட்டீங்க. குடும்பத்தை அப்படி ஆக்கலான்னு பாத்தீங்களாட்டி ரெண்டோரும்? மரியாதையா வீடு போய் சேரு. இனிமேலும் இவ கூட சேர்ந்து சுத்திட்டு கிடந்தான் வச்சிக்க. அடி அம்மா, சுபத்ராக்கா மாமியார் இப்படி எல்லாம் மிரட்டுறாங்களே. ஆவடி, மிரட்டதான் செய்வேன். அமைதியா இருந்த என்ன ஆக்ரோஷமா மாத்துனது யாரு? பிடியட, காலையில உங்க அம்மா சிவகாமிட்ட வந்து நாக்க புடுங்குற போல 4 கேள்வி நரக்கு நீ கேட்கும் பாருட்டி. அப்பதான் இனிமேல் நீ இவ கூட சுத்த மாட்டடி. ஏமா, இவகிட்ட நமக்கு என்னமா பேச்சு? வாமா வீட்டு போவோம். ஆமல போவோம். இவ எல்லாம் வீட்டு தெச பக்கம் காலடி எடுத்து வச்சா அல நரைக்கு போடுவேன் நரைக்கு. என்ன யாருன்னு நினைச்சா? எல்லாரும் மாறி மாறி இல்ல கும்மாங்குத்து வைக்கிறாங்க. சுபத்ராக்கா உயிரோட இருக்கீங்களா, இல்லட்டா ஒரேடியா போய் சேர்ந்துட்டீங்களா? அடி பாவி சுபத்ராக்கா, அடிய மிதியம் வாங்கிட்டு முகத்துல இவ்வளவு அடி பட்டிருக்கு, அதே வச்சுட்டு இப்படி கொராட்ட விட்டு உறங்கையில செய்றீங்க. ஒரு வாரமா ஆட்டம் காட்டிட்டு கிடைக்கா, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மணி ராத்திரி 11 ஆக போகுது. நடு சாம ஆகும் போகும்போது என்ன இப்படி புலம்ப வச்சுட்டாள. என் தம்பி இங்கிருந்து போய் 2-3 மணி நேரம் ஆக போகுது. அப்பவே தம்பி போன் பண்ணி சொன்னா, இன்னும் 1/2 மணி நேரத்துல வீடு எத்துவேன்னு. ஆனா இன்னும் ஆளை காணல. அவ முதல்ல வீட்டுக்கு வரட்டு, ஊருக்காரங்கள்ட்ட எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லி நான் சமாளிச்சு வச்சிருக்கேன். ஊருக்குள்ள 4 பேருக்கு முன்னாடி மதிப்பா இருந்த என்ன அசிங்கப்படுத்துக்க வேண்டிய வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. இன்னைக்கு அவ வரட்டும், அவ குடுமி கொண்டையை அறுத்து அடுப்புல வைக்க, அவ கையும் காலு முறிச்சு அடுப்புல போட்டாதான் எனக்கு சமாதானம். எனக்கு மோளா பிறந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. அதுவும் இந்த ராஜேஸ்வரிய கண்டு ஒரு பயம் கூட இல்ல. ஒரு வாரமா நான் ஆளை காணலன்னு எங்கெல்லாம் தேடி இருப்பேன். இன்னைக்கு என் தம்பி கையில வசமா மாட்டினேல டி. வீட்டுக்கு வா முதல்ல, நான் அப்புறம் பாத்துறேன் டி. நேரம் வேற போயிட்டே இருக்க, இவன் இன்னும் காணலையே. ஏக்கா ஏக்கா, கதவு துறாக்கா. என் தம்பி வந்துட்டான். ஏக்கா என்ன பண்ணிட்டு இருக்கியா? கதவு துறாக்கா. நான் வாரேன் தம்பி, வாரேன். வா வீட்டுக்குள்ள. வேண்டாம் மாமா, நான் வரல. வான்னு சொன்னேன். தம்பி நீ இந்த பக்கம் வா, நான் அவளை பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள வாட்டி. வேண்டாமா. வான்னு சொன்னேன், இல்லனா செவட்ட பார்த்து பல்லெல்லாம் கலத்தி கையில தந்துருவேன். பெரிய இவளாட்டி நீ, உனக்கு வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்தாதான் உள்ள வரீங்களோ? என்னடி நடிப்பு நடிச்சிட்டு நீலி கண்ணி வடிச்சுக்கிட்டு கிடைக்க? திமிரு பிடிச்சவள, எவ்வளவு தைரியம் இருந்தா யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. எத்தனை நேரமா எத்தனை நாளா அவங்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நீ தான் என்ன வற்புறுத்திட்டே இருக்க. அதுக்கு வீட்டை விட்டு ஓடி போயிருவேட்டி. எங்கிட்ட அந்த பையன் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கைய கால முடிச்சு அடுப்புல வச்சு போட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் கூட ஓடி போயிருப்பா. அவன் உன்னை இழுத்துட்டு போயிருப்பான்.
ஏக்கா நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல பக்கத்து ஊரு அது ஒரு வீட்டுல இருந்தாக்கா. எவாட்டியாவா எவ வீட்டுல போயிருந்தா? அல்ல கேளக்கா, அந்த வீட்டுல 2-3 பேர் கிடைக்காத பாத்திக்கா. அவ்வளவு கூட தான் இவ இருந்திருக்கா. ஏக்கா அந்த வீட்டுல ஒருத்தி பார்த்து இவ எப்ப பார்த்தாலும் மைனி மைனின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இவள பார்த்ததும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. மைனி என்ன காப்பாத்துங்கன்னு என்ன சத்தம் போட்டு கிடைக்கா தெரியுமா? அதுக்கு யாத்த போடலையே அந்த பொம்பளை ஓடி வந்து சொந்த சம்மந்திக்காரிய காப்பாத்தின போலதான் ஓடியே வந்தா. என்ன சொல்லியா? அவ இவள காப்பாத்த வந்தாளா? ஆள அடி அவளுக்கு போட்டுட்டு இவள தூக்கி வர இல்லாம இங்க என்ன சொல்லிட்டு கிடைக்கா? ஏக்கா நீ சொன்ன போலதான் அவளுக்கு 4 அறைய கொடுத்து இவ்வளவு தூக்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். ராஜேஸ்வரிக்கு தம்பினா சும்மா வானு. எவாட்டியாவா மைனி பையனின் நடந்தியா? நீ சொல்லியதை நான் கேட்கணுமா? நீ பெரிய இவா என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அடிக்காதம்மா. ஆமா இவள அடிக்க கூடாது. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். சொல்லுடி எவாட்டியாவா மைனி எனக்கு தெரியாத மைனி எங்க திட்டி வந்தா? சொல்லுடி வீட்ல இருந்து ஓடி போனேல? வீட்ல இருந்து பணம் நகை நீ எவ்வளவு எடுத்து கொண்டு போய் உன் மைனி கரையை கொடுத்தா? சொல்லுடி வாயில என்ன கொழுக்கட்டை இருக்கு வாய் திறந்து சொல்லுடி. நானு இததான்க்கா கேட்டேன் பக்கிட்ட. அப்படியே மைனின்னு உருகிட்டு தான் கிடந்தா. எங்க இருந்து வந்தாலோ இந்த புது மைனிகாரி. மாமா அவங்கள ஏசாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்ப நாங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களோ? இவகிட்ட எல்லாம் என்னல பேச வேண்டி எனக்கு? சொல்லிட்டு மரியாதையா எவ்வளவு பணம் நகையை கொண்டு அவளுக்கு கொடுத்தா? ஏமா ஏமா நான் எதையுமே எடுத்துட்டு போலம்மா. 1 ரூபாய் காசு கூட நான் எடுத்துட்டு போலம்மா. அந்த பையன் எங்கடி? மைனிகாரன் சொன்னியோ அவ வீட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கா அந்த பையனை. ஏக்கா அந்த பையனை அங்கதான் காய் இருந்திருக்கான். நான் இவளை தூக்கிட்டு வந்தா அவன் பாத்துருப்பான் போல. அங்கிருந்து ஓடியே வந்து இவளை காப்பாத்த வந்தான் பாரு. அவனுக்கு 2 அடியை கொடுத்துட்டு கீழே மிதிச்சு போட்டுட்டு இவளை தூக்கிட்டு வந்தேன். அவனை எதுக்கு அப்படியே விட்டுட்டு வந்த? அவனை உண்டு இல்லன்னு பண்ணிருக்க வேண்டியதானே? என்னடி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? நடிக்கிறியோ? ஒன்னால எங்க வீட்டு மானம் மரியாதை எல்லாமே போக பாத்துச்சு. ஆனா என் கூட பிறந்த தம்பி தான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்து வீட்டு மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கான். ஊர்ல உள்ள எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உன் மோவல 1 வாரமா வீட்டு வெளியிலேயே காணலையே எங்க போனான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி பதில சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் தெரியுமாட்டி? அவ காலேஜ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போயிருக்கான், அப்படி எப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். இவ என்னன்னா அந்த பையன் கூட ஓடில போயிருக்கா. சொல்லிட்டி எங்க இருந்துட்டு வந்தது இந்த தைரியம் எல்லாம்? வீட விட்டு ஓடி போக்கு. இங்க பாரு இப்படியே அழுது நடிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. இந்த தைரியத்துக்கு எல்லாம் காரணம் உன் அப்பங்காரன் தானடி. ஏம்மா அப்பா பத்தி எல்லாம் அப்படி சொல்லாதம்மா. ஆமா உன்னை ஏதாவது சொன்னா உங்க அப்பா உடனே வரைஞ்சு கட்டி சப்போர்ட் வர்றது, அவரை ஏதாவது சொன்னா நீ அவருக்காக வரைஞ்சு கட்டி சப்போர்ட் போறது. இப்படி ஆளாளுக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு கடைசில என் தலையில 2 பேரும் சாணி கரைச்சு ஊத்துலான்னு பாத்தீங்களோ? ஏம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பின்ன எப்படி சொல்ல? உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு தெரியாமல இருக்கு. சொல்லுடி நீ எங்க இருந்தனோ அப்பாவுக்கு தெரியலடி? இல்லம்மா அப்பாவுக்கு தெரியாது. போய் சொல்லாதடி. போய் சொன்னா உன் கண்ணு 2 பழுக்கிற அளவு வாய உடைச்சு போட்டுரும் பாத்தியா? இல்லம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. வாய திறந்தாலே போய் அந்த மனுஷனுக்கு தெரியாமலடி நீ வீட விட்டு ஓடி போன சவுட்ட பேத்துறடி. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்பா மோளன் சேர்ந்து என் மானத்தையே வாங்க பாத்தீங்களா? இல்ல தம்பி இவ்வளவு நீ இப்ப கூட்டிட்டு வந்திய அப்ப தெருவில் உள்ள யாரும் பாக்கலையா? இல்லக்கா எல்லாம் நல்ல உறங்கிட்டு இருக்கான், அதனால யாரும் வெள்ளை இல்ல, யாரும் பாத்துருக்க வாய்ப்பே இல்லக்கா. ஒரு காக்கா கூட நடமாட்டம் இல்ல தெருவுல. நல்ல காலம் தம்பி. இந்த நேரம் பார்த்து கூட்டிட்டு வந்த யாரும் எவரும் பாக்கல இல்லன்னு வச்சிக்க. நம்ம நாளைக்கு வெளியில தலை காட்ட முடிஞ்சிடாது. சாணிய கரைச்சி நம்ம தலையிலேயே விட்டு பாடுவா. எவ்வளவு தைரியம் டி வீட்டை விட்டு ஓடி இருப்ப. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. நீலி கண்ணீர் வடிக்க நீலி கண்ணீர் அடிச்சு பல்லைக்குள்ள பேத்துறோம் பாத்தீங்க. அனிதா மக்களே. அப்பா அல்லாத மக்கா எப்படி நீ இங்க வந்தா? என்னது எப்படி இங்க வந்தேனா?
அப்பாவும் மோவளும் நல்ல நாடகம் நடிச்சு எங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தலான்னு பாத்தீங்களோ? ஒரு காலம் இந்த ராஜேஸ்வரியும் என் தம்பியும் யாரையும் ஏமாத்த முடியாது. பாத்தியாக்கா, நீ கொஞ்சம் முன்னாடி தானே அனிதா கிட்ட கேட்டதுக்கு அப்பாவை பற்றி அப்படி சொல்லாதமான்னு சொல்லிட்டு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்த இல்ல. அனிதாவை வீட்ல இருந்து அனுப்பி வச்சதே அத்தான் தான். இங்க பாரு, இது எங்க குடும்ப விஷயம். இதுல தலையிடக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் இல்ல. என்னது? இந்த குடும்ப விஷயத்துல தலையிடக்கு என் தம்பிக்கு உரிமை இல்லையா? ஆமா, என் மகா விஷயத்துல தலையிடக்கு இவனுக்கு எந்த உரிமையும் இல்ல. அதான் உங்களுக்கு தெரியும் இல்ல, இவளை கல்யாணம் பண்ணிக்க போறதே நான் தான். எனக்கே உரிமை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? மாமாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ அமைதியா இருமாக்கா. அவன் சொன்னானா கல்யாணம் நடந்துருமோ? ஆமா, என் தம்பி சொன்னா கல்யாணம் நடந்தே தீரும். என்னடி பைத்தியக்காரி கணக்குல உளறிட்டு இருக்கியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? ஆமா, நான் பைத்தியக்காரி, நீங்க எல்லாம் நல்ல காரியக்காரங்க. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், என் தம்பிக்கும் அனிதாவுக்கும் நாளை காலையில கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. அறிவு இருக்கட்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கட்டி? பெத்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீ நீ எல்லாம் ஒரு அம்மாவட்டி. பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புனா பெத்த பிள்ளைய வீட்ல இருந்து ஓட விட்டுருக்கிறேன், அது மட்டும் தப்பு இல்லையா? என்னட்டி சொல்ற? எம்மோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கியா? என்னதான் நீ நியாயத்தை பேசுற போல பேசிட்டு இருக்கியா? சுரேஷ் வேற யாரும் இல்ல இல்லாட்டி என் அக்கா மவன் தானே? ஆமா, உங்க பெரியம்மைக்கா மோளுக்கா மோகன் தானே? ஏக்கா, எதுக்கு இவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்க? அதானே. இங்க பாருடி, என் மோளுக்கு விருப்பத்துக்கு எதிரா ஏதாவது கல்யாணம் பண்ண நினைச்சா அப்ப உங்க மோவ ஓடி போனது ஒன்றும் தப்பு இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து ஓடி போன பிள்ளைய என் தம்பி எப்படியோ தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கான். உமக்கா அக்கா தங்கச்சி இப்படி ஓடி போனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? வாய மூடிட்டி. யாருக்கு யார கம்பேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கியா? என் மோவ ஒன்னும் ஓடி போகல. நீங்க ரெண்டு பேரும் பண்ண டார்ச்சருக்காக தான் என் மோவா வீட்டை விட்டு போனா. உன் தம்பி நல்ல மனுஷனா இருந்தா நான் எதுக்கிட்டு பிரச்சனை பண்ண போறேன்? என்ன என் தம்பிக்கு என்ன குறை சொல்லு? அவன் அழகா தானே இருக்கான், நல்ல சம்பாதிச்சவன் தானே. என்னட்டி அழகு இல்லையா பணம் இல்லையான்னு? உன் தம்பி முதல் தரமாட்டி அவன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவன் இல்ல, அவனுக்கு ரெண்டாவது தரமா என் மொபைல கட்டி கொடுக்கணுமா? நீ எல்லாம் ஒரு அம்மாவாட்டி.